ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 22, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விகார ஸ்டடிகள் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட யூஆர்எல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே இருக்குது, கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் நேற்று உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுத்துருந்தேன். ஓகேவா, 50 கொஷின்ஸ் வந்து டெய்லி சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து என்னென்னா இது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் சில பேர் வந்து என்னென்னா ப்ரிலிம்ஸில் அடுத்த பேப்பர் நமக்கு வந்து பேப்பர் 2க்கான அந்த இது கேட்டிருந்தாங்க, ஆப்டிடியூடு விஷயமா. அது ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் மொத்தம் 2 இது இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ண 33%. ஓகேவா, அப்போ நீங்கள் எதை கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை ஆப்டிடியூட் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் இது பண்ண போகிறீங்க, இங்கிலீஷை தான் வந்து என்னென்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன்ஸ் வந்து நிறையா நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் நீங்கள் லாஸ்ட் இயர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த காம்ப்ரிகென்ஷன்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சியோட ஆன்சரும் உங்கள் ஆன்சரும் ஓரளவுக்கு ரிலேட் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் காம்ப்ரிகென்ஷனில் போடுற ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் பண்ணுற மாதிரி காம்ப்ரிகென்ஷன் இது கிடையாது. ஏன்னா சில வார்த்தைகள் அங்கே இருக்கும், அதை அப்படியே பார்த்து இங்கே ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது. நம்மளோட அனலிட்டிக்கல் வியூவும் வந்தோன்னா அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனில் அவன் கேட்பான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து என்னென்னா உங்களுடைய அனலிட்டிக்கல் வியூ யூபிஎஸ்சியோட வியூவோட ஒத்து போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய கொஷின் பேப்பரில் உள்ள அனலிட்டிக்கல் அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் எடுத்துகிட்டு அண்ட் அந்த இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனில் நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு அண்ட் யூபிஎஸ்சி ஆன்சரோட அதை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. அப்படி உங்களுக்கு வந்து இதில் வந்து முழுமையான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா லைக் நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் போகலாம். ஓகேவா, இல்லை ஆப்டிடியூட் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஓகேவா, ஆப்டிடியூட்லேயே உங்களுக்கு 33% வந்து உங்களால் அட்டைன் பண்ண முடியும். ஓகேவா, ஆப்டிடியூடில் வந்து நான் கொஞ்சம் கிளியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை இதுக்கு அப்புறம் தான் படிக்க போகிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 3 மாதம் இருக்குது. நீங்கள் ஆப்டிடியூட் டெய்லி வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்கள் இந்த ஆப்டிடியூடை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஆப்டிடியூடை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து வேகா வந்து என்னென்னா சில புக்கில் இருக்கும் நமக்கு லைக் ஆப்டிடியூட்னாலே வந்து என்னென்னா நமக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸில் இருக்க எல்லாமே நம்ம வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, நமக்கு வந்து என்ன எஸ்எஸ்சி மாதிரியான கொஷின்ஸும் இதில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் அனலிட்டிக்கலாக தான் அந்த கொஷினும் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஃபுல் புக்கையே படிக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்எஸ்சி இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரு 5 years கொஷின் பேப்பர் எடுங்க. ஓகேவா, 5 years கொஷின் பேப்பர் எடுத்து அவன் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்று ஒர்க்லேருந்து கேட்டிருக்கானா, ட்ரெயின் அந்த ரிலேட்டட் ஆப்டிடியூட் கேட்டிருக்கானா, ஓகேவா, அதுக்கடுத்து இந்த பேரண்ட்ஸ் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆப்டிடியூட் கேட்டிருக்கானா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அண்ட் அதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுங்கள். ஸோ அப்படி அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் எந்த மாதிரியான கொஷின் கேட்குறான். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை தான் வந்து என்னென்னா அவங்க ட்விஸ்ட் மாதிரியே வச்சுருப்பான். ஓகே, நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் மேக்ஸிமம் வந்து என்னென்னா இந்த சிசெட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் 5 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அண்ட் அதில் இருக்க மாடல் நீங்கள் வந்து புக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து அந்த மாடலில் இருக்கிற அந்த வேரியேஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து என்ன ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்படி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்டிடியூடு மேக்ஸிமம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்னென்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக நீங்கள் வந்து ஆன்சர் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து பாஸ் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். பட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷனில் இருக்கிற பிரச்சனைனா நம்ம போட்டது கரெக்டாக இல்லையான்னு லைக் நம்மளால் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்துன்னா அது யூபிஎஸ்சி ஆன்சரோட ஒத்து போனால் மட்டும்தான் உண்டு. ஓகேவா, ஸோ நீங்கள் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் அட்டன் பண்ணும்போது ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இது பண்ணுங்கள். பட் என்ன நல்ல விஷயம் தான், ஏன்னா சீக்கிரமாக முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் என்னென்னா ஒரு இதை அட்டன் பண்ணால் மேக்ஸிமம் 2 கொஷின் 3 கொஷின் அதில் கொடுத்துருப்பான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 2 கொஷின் 3 கொஷின் ஈஸியாக கிடைக்கும். நமக்கு வந்து இங்கே என்னென்ன டைம் முக்கியம் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ 33% தான் அப்படிங்கிறதுனால அரௌண்ட் நீங்கள் வந்து 27 to 30 கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக மொத்தமே கரெக்டாக ஆகிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து அட்டன் கூட பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து தயவுசெய்து டைம் வந்து பெருசாக எடுத்துக்காமல், பட் இருந்தாலும் என்னென்னா சில பேர் ஆப்டிடியூடே உட்காந்து ரொம்ப நேரம் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதில் வந்து டைம் போகிறதே தெரியாது, போயிடும். ஓகேவா, ஸோ அதையும் கொஞ்சம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் சில பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து என்னென்னா ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி கேட்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம
நம்ம நிறையா வந்து என்னென்னா இது வரைக்கும் பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், நிறைய பில்லு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த பில்லெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா அந்த பில்லெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த பில்லெல்லாம் நீங்கள் விட்டலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பில்லுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா பில்லு இருக்கிறது மேக்ஸிமம் வந்து கொஷின் வராது. மேக்ஸிமம் ஒரு கொஷின் வர்றதுக்கான சான்சஸ் அல்லது மேக்ஸிமம் இதை கேட்க கூட மாட்டான். ஓகே, பில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ட்ரிபிள் தலாக்கு பில்லாக தான் இருக்குது. ஓகேவா? அந்த பில்லில் வந்து ஏதாவது கொஷின் கேட்பானா அப்படின்னா கேட்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா அது இன்னும் ஆக்டாக மாறலை. அதில் இன்னும் என்ன சேஞ்சஸ்னாலும் வரலாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் போய்கிட்டு இருக்குது. எக்ஸாம் போய்கிட்டு திடீர்னு பார்லிமெண்ட்டில் இடையில ஒரு செஷனை உள்ளே கொண்டு வந்து அந்த செஷனில் என்னன்னாலும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பில்லுங்கிறது எப்போவுமே வந்துன்னா ஸ்டாட்டிக் கிடையாது. ஓகே, அன்ஸ்டேபிள். அதனால் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பில்லில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் வர்றது கம்மி. ஸோ அப்போ மேக்ஸிமம் வந்துன்னா ஆக்டாக மாறின விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு இந்த ஆக்டாக மாறின விஷயத்துக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பில்லாகவே இருக்கிற இதுக்கு வந்துன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் முக்கியமானது விஷயம், நீங்கள் வந்து நிறையா வந்து நம்ம மோடி வந்து நிறைய இடத்துக்கு இப்போ சுற்றி பார்த்துருப்பார். ஓகேவா? ஸோ அவர் சுற்றி பார்த்த இடத்துலலாம் போயிட்டு சில இதெல்லாம் வந்து சைன் பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த சைன் பண்ணிட்டு வந்ததில் நம்மளுடைய என்வரான்மெண்ட் ரிலேட்டட், ஓகேவா, என்வரான்மெண்ட் ரிலேட்டட் அண்ட் அதுக்கடுத்து என்னென்னா லைக் நம்மளோட ரிவர்ஸ் டெவலப்மெண்ட், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சில இது மட்டும் வந்து என்னென்னா பெக்யூலியராக சைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த பெக்யூலியர் இதை மட்டும் வந்து என்னென்னா படிங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு ஒரு தனி காலமே நீங்கள் விஷன் எடுத்து படித்தாலும் சரி, வாஜிராம் எடுத்து படித்தாலும் சரி, நீங்கள் கம்பைலேஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்த்தலாம். அது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சில பெக்யூலியர் இதை மட்டும் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி எதுவுமே நமக்கு அது தேவை கிடையாது. ஓகே, நீங்கள் அது எல்லாமே நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா என்வரான்மெண்ட்டு வந்து என்னென்னா நமக்கு வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் இதில் இன்க்ளூட் ஆகிறதுனால ஸோ என்வரான்மெண்ட்டில் இப்போ அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அரௌண்ட் 10 கொஷின்ஸ்க்கு மேலே கேட்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த என்வரான்மெண்ட் கொஞ்சம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்வரான்மெண்ட்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. ஓகேவா? ஸோ டீட்டெயில் இந்த சென்ஸ் பேக்ரவுண்ட் கொண்டு தெளிவாக தெரிஞ்சுட்டு படிங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர் எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிட்டிசன்ஷிப் பில் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21, 22 பற்றிலாம் ரொம்ப பிரச்சனை போய்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் சிபிஐ பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சிபிஐ பிரச்சனை, அதுக்கடுத்து சிவிசி ப்ராப்ளம். ஓகே, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, அப்போ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் போய்கிட்டு இருந்ததுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக இதிலலாம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. கான்சன்ட்ரேஷன்னா பாலிட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டி நீங்கள் ஜஸ்ட் வந்துன்னா சிவிசியோட பிரச்சனை என்னென்னு மட்டும் படிக்கக்கூடாது. சிவிசியோட ப்ராப்ளம் எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா நமக்கு மெயின்ஸில் தான் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ சிவிசியை பற்றி தான் கேட்பாங்களே தவிர சிவிசியோட ப்ராப்ளம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பற்றி தான் கேட்பானே தவிர ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நமக்கு ப்ரிலிம்ஸில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த வட்டம் பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து மெயின்ஸுக்கு வச்சுக்கோங்க. பட் ப்ரிலிம்ஸுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னா என்ன, அது எப்போ வந்துச்சு, எந்த ஆக்ட் எந்த இயரில் வந்துச்சு, யார் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கோ த்ரூ பண்ணுற மெத்தடு. நீங்கள் தயவுசெய்து நிறையா வந்து என்னென்னா தேவையில்லாமல் இந்த ஸ்டேட்ஸோட இதெல்லாம் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் கொண்டு வந்த ஆக்டெல்லாம் வந்துன்னா சில இதில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துன்னா அதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த இதெல்லாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து என்னென்னா யூபிஎஸ்சியில் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் நம்ம ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் கிராண்டட் பவர் டு அரெஸ்ட் எனி ஒன் இன் தி நார்த் ஈஸ்ட். ஓகேவா? இந்த அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்கெல்லாம் எங்கெங்கே இது பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு எப்போவுமே வந்து என்னென்னா நம்ம பார்டரில் மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து நிப்பாட்டி வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா பார்டரில் மிலிட்ரி ஃபோர்ஸை நிப்பாட்டி வைக்கிறது வந்து என்ன யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். அதனால் வந்து என்ன அது போகிற வார் எஸ்கலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் மிலிட்ரிஸ் வந்து என்னென்னா லைக் இன்டர்னல்ஸில் தான் இருப்பாங்களே தவிர எக்ஸ்டர்னல் பார்டர்ஸில் வந்து என்னென்னா மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை தவிர மற்ற குரூப்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்டரில் போட்டிருப்பாங்க. ஸோ இண்டோ பாகிஸ்தான் பார்டரில் யார் இருக்காங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF இருக்காங்க. இண்டோ பங்களாதேஷ் பார்டர், ஓகேவா, இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் BSF ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இண்டோ சைனா பார்டரில் இண்டோ திபெத்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டோ நேபாள் பார்டர் வந்து என்னென்னா
சாஸ்திர சீமா பால் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து இண்டோ பூட்டான் பார்டர்லையும் சாஸ்திரா சீமா பால் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டோ மியான்மர் பார்டரில் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இருக்காங்க. ஓகேவா. ஸோ இண்டோ மியான்மர் பார்டருங்கிறது இப்போ அஸ்ஸாம் ரைஃபிள்ஸை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இண்டோ மியான்மர் பார்டருங்கிறது மொத்தம் நம்மளுடைய கண்ட்ரியில் 4 ஸ்டேட்டை வந்து என்னென்னா அவங்க ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம் அண்ட் மணிப்பூர். ஓகேவா. இந்த 4 ஸ்டேட்டு வந்து என்னென்னா இதில் இதாக இருக்கும். இந்த இதில் முக்கியமான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லைக் இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் மிசோரமை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா. மிசோரமில் இருக்கிற அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ்க்கு வந்து என்னென்னா வித்தவுட் வாரண்ட் எந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்காமல் அரெஸ்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து என்னென்னா அவங்கள வந்து என்னென்னா லைக் அவங்களோட கஸ்டடியில் வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பவர்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொடுத்துறதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி எந்த ஆக்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஸ்பா அப்படிங்கிற ஆக்டை யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், அதாவது அன்ஸ்டேட்டிக் கண்டிஷனில் இருக்கிற ஸ்டேட்டில் வந்து என்ன ஆப்ஸ்பா வந்து என்னென்னா பண்ணுவாங்க. அந்த ஆப்ஸ்பா பண்ணும்போது சில அதிகாரங்கள்லாம் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கும். என்ன சில அதிகாரங்கள் அப்படின்னா டைரெக்டாக போயிட்டு ஜுடிஷியரியோட இது இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா பண்ண முடியும். அண்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழிவகை இருக்குது. அதுக்கடுத்து டிடென்ஷனில் வைக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து என்ன இந்த ஆப்ஸ்பா ஆக்டில் இருக்குது. சேம் இது வந்து என்ன நம்மளுடைய சிஆர்பி செக்ஷன் 40 and 41லையும் இதே மாதிரியான அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இப்போ அஸ்ஸாம் ரைஃபிள்ஸுக்கும் இந்த பவரை கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மேலே அட்டாக் நடந்ததுனால ஸோ இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெட்லியர் வெர்ஷன் ஆஃப் ப்ரமோஸ் டு பி டெஸ்டட் இன் 3 years. பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட் போயிட்டுருக்கு, அது ஸ்டாப் பண்ண முடியாது, அது போயிட்டுருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. டெட்லியர் வெர்ஷன் ஆஃப் ப்ரமோஸ் டு பி டெஸ்டட் இன் 3 years. ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரமோஸ் அப்படின்னா என்னென்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று நம்மளுடைய இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ரஷ்யா. ஓகே. மொத்தம் இந்த ப்ரமோஸ் அப்படிங்கிறது 2 ரிவரை பொறுத்து இது. ஓகே. ஒன்று வந்து நம்ம இந்தியாவோட பிரம்மபுத்திரா ரிவர் அண்ட் ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோ ரிவர். ஓகே. அந்த 2 ரிவரை பொறுத்து இதுக்கு வந்து பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது என்ன சூப்பர் சானிக் மிசைல். ஓகே. அண்ட் இதோட ரேஞ்ச் என்னென்னா அரௌண்ட் 300 கிலோமீட்டர் கிட்ட வந்து என்னென்னா இது ரேஞ்ச் அட்டாக் பண்ணும். அண்ட் இதோட ஸ்பீடு வந்து என்ன இதுக்கு முன்னாடி 2.8 மேக்காக இருந்துச்சு. இப்போ 3.5 அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க. மேக்னா வந்து என்னென்னா சவுண்ட் ஸ்பீடு. ஓகேவா. ஸோ அதை விட என்ன 2.58 வெர்ஷன் ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ வந்து என்ன 3.5 அளவுக்கு வந்து என்ன ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான இது பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது இப்போ எதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 2 வகையான இதில் வந்து என்ன நம்மளுடைய ப்ரமோஸ் வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து என்னென்னா லைக் லேண்ட் வெர்ஷனும் அண்டு சி வெர்ஷனும் வந்து என்னென்னா ஆல்ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஆர்மி வெர்ஷன் அண்ட் நேவல் வெர்ஷன் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஹீலிங் டச் அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய புல்வாமா அட்டாக்னால என்ன ஆகுதுன்னா காஷ்மீரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் நிறைய இடத்துல படிக்கிற இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அந்த ஹீலிங் டச் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலோட முக்கியமான தீம் அவங்க கொடுத்துருக்கிறது. ஓகேவா. ஸோ நாம் ஆல்ரெடி தெரியும் புல்வாமா அட்டாக்கில் நமக்கு 40 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ். அதில் வந்து என்னென்னா அதில் யார் முக்கியமான ஆள் அப்படின்னா காஷ்மீரியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜெய்சி முகமதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அட்டாக்கை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் அவங்க மேலே வந்து என்னென்னா நிறையா வந்து கம்யூனல் வயலன்ஸ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அதாவது டேராடூனில் இருந்தவங்க, உத்தரகாண்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ரிட்டன் வந்துட்டாங்க. ஓகேவா. ஏன்னா ஏதாவது அவங்க மேலே அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூபியில் இருக்க ஹிந்து குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் இது 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்தியாவோட கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இது முக்கியமான ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட பொறுப்பு தான். என்ன அப்படின்னா நம்மளுடைய லா அண்ட் ஆர்டரை வந்து காப்பாற்றுறது. அதே மாதிரி என்னென்னா ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வெல்பீயிங் ஆஃப் சிட்டிசன் மேலே எந்த விதமான அதாவது என்ன தன்னோட சிட்டிசன் அண்ட் அதர் சிட்டிசன் இந்த சென்ஸ் அதர் ஸ்டேட்டோட சிட்டிசன் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து என்னென்னா அந்த பிரிவினை இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆஸ் பர் இந்தியா. ஓகே. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்கள அந்த மாதிரி விஷயத்துக்கு அதாவது அவங்கள அந்த மாதிரியான டேஞ்சர்லேருந்து காப்பாற்ற வேண்டியது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட்
இப்போ அவங்கள அந்த மாதிரி ஒரு குரூப்பை நம்ம ஐசோலேட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இது இன்னும் தீவிரவாதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ யூனியன் HRD மினிஸ்ட்ரி என்னென்னா இல்லை இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் இந்தியாவில் இல்லை, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பாதுகாப்பாக தான் இருக்காங்க, சில பேர் பயத்தினால வந்து என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ராங் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்குறதா இருந்து கரெக்டான டீட்டெயிலோ கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டோ கொடுக்கும்போது தான் அதுக்கான கரெக்டான பாலிசி வந்து என்னென்னா நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். பட் யூனியன் HRD மினிஸ்டர் இப்படி சொன்னது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற குரூப்ஸ், அதாவது இது அட்டாக் பண்ணுற குரூப்ஸ்க்கு வந்து என்ன ஈஸியாகிடும். ஏன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா இவங்க மேலே எந்தவித தப்பு இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அந்த கம்யூனல் வயலன்ஸை தூண்டுற சில குரூப்ஸ் வந்து என்னென்னா இந்த கம்யூனல் வயலன்ஸை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கலை வந்து என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயமா யூஸ் பண்ணலாம். அண்ட் கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொசைட்டியில் வந்து என்னன்னா GS1 பேப்பரில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து என்னன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் கேட்பானா கண்டிப்பாக கிடையாது இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹாஃப் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஃப் மெஷர்ஸில் ஏஞ்சல் டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. ஏஞ்சல் டேக்ஸில் இப்போ கவர்மெண்ட் சில சோப்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகே, MSME செக்டருக்கு அந்த இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அரௌண்ட் வந்து 20 அன்லிஸ்டட் கம்பெனிஸ். ஓகே, நான் இதுக்கு அன்லிஸ்டட் கம்பெனி சொல்கிறேன். அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அரௌண்ட் 25 crore கிட்ட வந்து என்னன்னா அவங்களுடைய கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரியான விஷயத்தில் வரமாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரியான ஏஞ்சல் டேக்ஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க 10 years இதுக்குள்ளே இருக்கணும், லெஸ் தென் 10 years இருக்கணும். MSME அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லெஸ் தென் 10 years இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 100 crore கிட்ட வந்தோன்னா அவங்க வந்து ரெவன்யூ வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து என்ன அவங்கக்கிட்ட 100 crore கிட்ட இருக்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு MSMEக்கு அன்லிஸ்டட் கம்பெனிக்கு. இதே இது லிஸ்டட் கம்பெனிக்கு என்னென்னா 100 crore வந்து அவங்களுடைய கேபிட்டலாக இருக்கலாம், 250 crore கிட்ட அவங்க டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க கம்பெனியில் வந்து என்னென்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் வந்து என்னென்னா இது பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா ஏஞ்சல் டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஃப்ரீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து என்னென்னா சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறவங்க என்னென்னா கண்டிப்பாக வந்துன்னா ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்காங்க. அந்த ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது என்னென்னா எந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ்லாம் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டிஷன் என்னென்னா லைக் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்புங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸ்டார்ட் அப் அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அதை ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நிறையா இது வந்துன்னா அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒத்துக்கிறது யார் கையில் இருக்குன்னா அது பியூரோக்ராட்டிக் கையில் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறவங்க என்னென்னா ஆஸ் பர் நம்மளுடைய ரெகுலேஷன் படி லேண்ட், அதாவது என்ன லேண்ட் அன்ரிலேட்டட் டு தி பிஸ்னஸ், அவங்களுடைய லேண்டை வந்து ரிலேட்டட் டு பிஸ்னஸ் இல்லாமல் அன்ரிலேட்டட் டு பிஸ்னஸ் வாங்கியிருந்தாலோ அல்லது வெஹிக்கிள் ஒருத்து அதிகமாக வச்சுருந்தாலோ அதாவது என்ன அந்த பிஸ்னஸை விட வேறு ஏதாவது வெஹிக்கிள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தாலோ அல்லது 10 lakhsக்கு அதிகமாக ஜுவல்லரி 10 lakhs ஆர் ஜுவல்லரி வச்சுருந்தாலோ இதெல்லாம் வந்து என்ன ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வராதனால இது ஆட்டோமேட்டிக்காக பியூரோக்ராட்டிக் கையில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகமான வந்து அமௌண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன இதுக்கு உள்ள ரெகுலேஷன். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸை வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா இது பண்ணணும். பட் இந்த மாதிரி ரெகுலேஷன் பண்ணாலும் அதில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்னெசரி ஹெட்டேக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டேக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா அவங்க வந்து என்ன லேண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு அன்ரிலேட்டடாக ஏதாவது லேண்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, வெஹிக்கிள் ஒர்த்து வந்து வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 10 lakh அல்லது ஜுவல்லரியில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் அவங்கள வந்து ஸ்டார்ட் அப் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்னென்னா பியூரோக்ராட்டிக் ரெண்ட் சீக்கிங் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா லைக் ரெண்டாவது என்னென்னா ஆர்பிட்ரரி ட்ராக்ஸ் வந்து பழைய ஆர்பிட்டரி டேக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அகைன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிட்டரி டேக்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஷேர் ஏஞ்சல் டேக்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நிறைய. அதனால தான் ஏஞ்சல் டேக்ஸ்னால் என்னன்னு சொல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏஞ்சல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேர் வேல்யூ, அதாவது அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அவங்களுடைய ஃபேர் வேல்யூவை விட அவங்களுடைய ஷேரோட ஃபேர் வேல்யூவை விட அதிகமாக வச்சுருந்தா அவங்களுடைய ஷேரை விற்கிறதுக்கு பேர் தான் விற்கிறது. அண்ட் அந்த அதிகமான வேல்யூவுக்கு வந்து டேக்ஸ் போடுறது பேர் தான் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்து வந்தோம். அந்த ஏஞ்சல் டேக்ஸ் அந்த ஷேர்
வேல்யூ இருக்குங்களா அதை வந்து என்னென்னா யார் டிசைட் பண்ணால் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணணும். இன்னமும் வந்து என்னென்னா இதை இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி டிசைட் பண்ணுற மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஷேரோட வேல்யூ வந்து ஏறலாம் கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ஷேர்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து இவங்க வந்து ஆர்பிட்ரியாக டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னமும் அந்த ஆர்பிட்ரினஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம அந்த ஷேரோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ டாட்டாவோட கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் வேல்யூ வந்து இப்போ நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு வாரத்தில் கேவலமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு என்னென்னா கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ஆர்பிட்ரனஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்கிற நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன இன்னமும் ஹாரஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அன்ரீசனபிள் டேக்ஸ் டிமாண்டை வந்து என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன இதில் நீங்கள் வந்து என்ன ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழேனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜிஎஸ்டியோ அல்லது இன்டைரக்ட் டேக்ஸோ கிடையாது, இது டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா. ஸோ ஏஞ்சல் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஏஞ்சல் டேக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஓகேவா. அதே மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வரும்போது நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஏஞ்சல் டேக்ஸ் இதை மாதிரிலாம் இந்த எஸ்ஓபிஸ்லாம் சோப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அல்லது அவங்க டைரெக்டாகவே இந்த ஏஞ்சல் டேக்ஸில் இன்னும் கவர்மெண்ட் எந்த விதமான பாசிட்டிவ்னஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கேட்கலாம் ரிலேட்டட் டு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது டைரெக்டாகவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கொஷின்ஸ் மெயின்ஸில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிக்கிங் சைட்ஸ் இன் வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துன்னா இதில் அந்தளவுக்கு எந்த பாயிண்ட்டுமே அவங்க பேசலை. நமக்கும் மற்ற ஒரு 4 கண்ட்ரிக்கும் அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க முக்கியமான 4 கண்ட்ரிக்கும் எந்த விதமான என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இந்த 4 கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரினா இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஓகேவா. அண்ட் நமக்கு வந்து ஈரான். ஓகேவா. அந்த 4 கண்ட்ரியை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுஏஇ. ஓகே. அந்த 3 கண்ட்ரியுமே வந்து என்ன ஒரே அணியில் இருக்கிறவங்க. பட் ஈரான் வந்து இந்த 3க்குமே ஆப்போசிட் கண்ட்ரி. ஸோ இதில் ட்ரெடிஷ்னல் பேலன்சிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் பேலன்சிங் பண்ணாமல் அதில் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் பேசுகிறாங்க. ஓகேவா. இந்த மூவ் ஆகிற சென்ஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்பு. இஸ்ரேல்கிட்ட வந்து பராக் 8 மிசைல் வாங்குகிறோம். பராக் 8ங்கிறது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து வாங்குகிறோம். அண்ட் இன்னமும் அவங்ககிட்ட இருந்து நிறையா விதமான வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. இப்போ சவுதி அரேபியாவும் நமக்கும் உள்ள தொடர்பு இந்த சென்ஸ் நமக்கு ஆயில் ப்ரைஸஸ் சவுதி அரேபியா யுஏஇ 2 கண்ட்ரியுமே நமக்கு ஆயிலை வந்து கொடுக்குற கண்ட்ரிஸ். ஸோ அந்த 2 கண்ட்ரிஸ்க்குமே வந்து என்னென்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆயில் ரிலேட்டட் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய ஆயில் ப்ரைஸ் வந்து என்ன லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலையும் அவங்க வந்து என்ன நம்மளோட க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈரான் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கண்ட்ரியுமே இவங்க ஆப்போசிட். ஏன்னா இந்த 3 கண்ட்ரியுமே இஸ்ரேல், சவுதி அரேபியா அண்ட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவங்க 3 பேருமே வந்து என்னென்னா சிரியாவில் வந்து பிரச்சனையில் இருக்கவங்க. இந்த 3 பேருக்குமே யார் ஆப்போசிஷன் சிரியாவில் அப்படின்னா இந்த ஈரான் குரூப் தான். ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானும் இஸ்ரேலும் இப்போதைக்கு சண்டை போட்டுக்கிருக்காங்க. அண்ட் சவுதி அரேபியாவும் ஈரான் ஆல்ரெடி ரிவல்வரி போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து இவங்க 3 பேரையும் சமாளிக்கிறோம் 4 பேரையும் சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சமாளிக்கிற அந்த மீனிங்கில் இவங்க கொடுக்கல. ஜஸ்ட் என்னென்னா நம்மளோட தொடர்பு. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்பகர் போர்ட்டாக இருக்கட்டும், ஃபர்ஷாத் பி கேஸ் ஃபீல்டு இந்த 2லேயும் வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய எனர்ஜி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ இதை பற்றி தான் அங்கே பேசியிருக்காங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்து இதுக்கான ரெமெடிஸோ அல்லது வேறு எதுவும் இவங்க பேசலை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆஃப்டர் த டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ் இன் புல்வாமா இஸ் வார் ஆன் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது என்ன இப்போ டெரரிஸ்ட் ஸ்ட்ரைக் புல்வாமா அட்டாக் நடந்துச்சு, இதுக்கடுத்து நம்ம வார் தான் ஆப்ஷனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின் தான் இது. அதுக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு, வார் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா இந்த வாரை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில சஜஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னா இந்த வாரை நம்ம வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் லெவல் ஸ்ட்ராட்டஜியை வந்து என்னென்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கவுண்டர் அட்டாக், பாகிஸ்தானோட ப்ராக்சி வார்னு இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ராக்சி வார் இந்த சென்ஸ் வார் இல்லாமல் வார் மாதிரியான விஷயங்களை பண்ணுறது. ஓகேவா. ஸோ அப்போ அதுலேருந்து வந்து என்னென்னா எப்படி வந்து
நம்ம வந்து தப்பிக்கணுன்ற மாதிரியான லாங் டைம் நேஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா செகண்டு ப்ரப்போர்ஷனேட் அண்ட் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் டிப்ளமேட்டிக்காக இருக்கட்டும், எக்கனாமிக்காக இருக்கட்டும், மிலிட்ரி, இந்த மூணையும் வந்து என்னென்னா மல்டி லெவல் அப்ரோச்சிங், மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் வந்து என்னென்னா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம இதை கண்டுக்காமல் விட்டோம்னா, லைக் இந்த மாதிரியான அட்டாக்கை வந்து கண்டுக்காமல் விட்டோம்னா நமக்கு வந்து இன்னமும் அந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறது பேசியிருக்காரு. ஓகேவா. ஸோ அதையும் வந்து என்ன இதில் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கன்வென்ஷனல் டிட்டரன்ஸ் அப்படின்னா அவங்க ஏதாவது தாக்குவாங்க, நம்ம திருப்பி தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா இப்போ வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஏன்னா ப்ராக்ஸி வார் அப்படிங்கிறது அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஸ்ட்ராங் மிலிட்ரி மெஷர்ஸ் வந்து பண்ணணும். லைக் இப்போ நம்ம வந்து என்னென்னா இப்போ உரி அட்டாக்கு அப்புறம் வந்து என்னென்னா நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மிலிட்ரி மெஷர்ஸ் வந்து ஸ்ட்ராங் மிலிட்ரி மெஷர்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அதிகமாக இருக்கிறத நம்ம வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து என்னென்னா நாலாவது பாயிண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம எந்த மாதிரியான இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் கன்ஸ் ஃபயரிங்கை வந்து யூஸ் பண்ணுறது அந்த எல்ஓசி அலாங் எல்ஓசி மூலம் அலாங் எல்ஓசியில் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா இந்த கவுண்டர் ப்ராக்ஸி வாரில் வந்து என்னென்னா ரகசிய ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது பாயிண்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா ரகசிய ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரகசிய ஆப்ரேஷன் மூலமாக தான் நம்ம வந்து என்னென்னா லஷ்கர் இ தொய்பா அண்டு ஜெய்சி முகமது அவங்களெல்லாம் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து என்னென்னா ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து என்னென்னா நம்ம நியூட்ரல் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா கவர்ட் ஆப்ரேஷன், அதாவது ரகசிய ஆப்ரேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த 5 பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நோ அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்கிறார் இவர், என்ன சொல்ல வர்றாருன்னா வார்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம வாருக்கு தயாராக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இவர் பேசுகிறார். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த தலைப்பில் என்ன ஸ்ட்ரென்தனிங் அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த்தன் எப்படி இருக்குது ஓகேவா அப்படிங்கிறதும் இவர் கேட்குறாரு. ஓகேவா. அப்போ இதில் வந்து என்னென்னா முக்கியமானது என்ன சொல்கிற வராரு அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட்டோடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அரௌண்ட் 68% ஆஃப் அவர் எக்யூப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மிலிட்ரி எக்யூப்மெண்ட், அது வந்து என்னென்னா இன்னமும் விண்டேஜ் கேட்டகரியில் இருக்குது. விண்டேஜ் கேட்டகரினா பழைய ஓல்டு மெத்தடில் தான் வந்து என்னென்னா இன்னமும் அந்த இது இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அதாவது சஃபிஷியன்ட் அம்யூனேஷன் அப்படிங்கிறதும், அம்யூனேஷன்னா நம்ம வந்து போராடுறதுக்கான அந்த கருவிகள். ஓகேவா. அதோட சப்போர்ட் வந்து என்ன, நம்மளோட வார்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா எஃபெக்டிவாக இருந்ததுன்னா 10 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்தோம்னா அந்த அம்யூனேஷன் சப்போர்ட் வந்து நம்ம கிடையாது. லைக் ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், இப்போ ரஃபேல் டீல் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே வந்தோம்னா கம்மியான, அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டியை வந்து கம்மியான லெவலில் தான் அதெல்லாம் ஷோ பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம இப்போ சப்போஸ் வார் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். வார் அனௌன்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தானோட அலை யார், சைனா. நமக்கு வந்து ஜப்பான் யாருனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும், பட் இருந்தாலும் நம்மளுடைய பார்டர் கண்ட்ரி யாருன்னா சைனா. ஓகே. பார்டர் கண்ட்ரி சைனாவாக இருக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பக்கம் ஃபைட் பண்ணி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட ஃபோர்ஸஸ் எல்லாமே கொண்டு வந்து நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அருணாச்சல் பிரதேஷ் ஆல்ரெடி அவன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறான், சிக்கிம் ஸ்டேட் ஆல்ரெடி அவன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறான். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து அவனுடைய படைகளை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து 2 பக்கமும் போராடணும். ஓகே. அதாவது 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த 2 ஃப்ரண்ட் வாரை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து திறமை இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 68% ஆஃப் அவர் எக்யூப்மெண்ட் வந்து விண்டேஜ் கேட்டகரியில் இருக்குது. அண்டு நம்மளுடைய ரஃபேல் ஏர் சிஸ்டமாக இருக்கட்டும், நாவர் சிஸ்டமாக இருக்கட்டும், அம்யூனேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு 10 days தான் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம 2 ஃப்ரண்ட் வாரை வந்து போட்டு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. ஓகே. சைனாவில் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்டு அட்வான்ஸ்டு மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து என்ன தாக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆஸ் பர் ட்ரூ விஷயம் அதுதான். அதுக்கடுத்து என்னென்னா இதில் நியூக்ளியர் ஃபோர்ஸை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது நம்மகிட்ட இருக்குது, சைனாட்ட இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இங்கே பெரிய லெவலில் ப்ளே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னென்னா இந்த மாதிரியான டெசிஷன் வந்து என்னென்னா பொலிட்டிக்கல் இன்டென்ட்டில் தான், லைக் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர ஆர்மி மேன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட்
இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் எலெக்ஷன் ரிலேட்டட் அந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி அதிகமாக வந்து எஸ்கலேட் பண்ணுவாங்களே தவிர அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இவர் தான் இதை தான் வந்து என்ன இந்த ஸ்டாண்டில் இவர் சொல்கிறார் நோ அப்படிங்கிறதுல. அதுக்கடுத்து இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுல இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம போர்னு ஒன்று பண்ணிடலாம், போர்னு ஒன்று பண்ணிட்டா அதில் வர்ற கான்சிக்வன்சஸ் வந்து என்னென்ன இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், அந்த எண்ட் ரிசல்ட் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இவர் கேட்குறாரு. ஓகேவா, நமக்கு வந்து புல்வாமா அட்டாக்குங்கிறது ஒரு டெரர் அட்டாக் தானே தவிர ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேலே வார் தொடுக்கிறது கிடையாது. ஈவன் நம்மளுடைய பார்லிமெண்ட் அட்டாக் 2001 நடந்துச்சு. ஸோ நமக்கு அது வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் நம்ம வாரை வந்து எடுத்துகிட்டு போகல. ஜஸ்ட் வந்து என்னென்னா ரிட்டாலியேஷன் அட்டாக் மட்டும்தான் நம்ம பண்ணமே தவிர நம்ம வந்து என்னென்னா வார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நம்ம பண்ணல. ஸோ இப்போ வார் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தம் 4 முக்கியமான பேசிக்ஸ் வந்து வேணும், அதை வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து என்ன, டிசைடு எண்ட் ஸ்டேட் என்ன, அதாவது இப்போ நம்ம பாகிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதாவது இதோட லைக் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒன்று பாகிஸ்தான் ஆர்மியை டிஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா, அதே மாதிரி வந்து என்னென்னா லைக் இதில் வந்து பீஸ் வந்து என்ன ரொம்ப காலத்துக்கு வந்து நிலச்சிருமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் சொல்கிறார். டிசைடு எண்ட் ஸ்டேட் வந்து நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் வந்து என்ன, இந்த மாதிரி வார் பண்ணும்போது மூலமாக நம்மளுடைய எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இவர் வந்து கேட்குறாரு. ஓகேவா, ரெண்டாவது பாயிண்ட் அது. தேர்டு பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்தியாவுக்கு இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இவர் பேசுகிறாரு. ஏன்னா இப்போ நம்ம வந்து என்னென்னா நம்ம போருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்தோம்னா நமக்கு யூஎஸ்ஓ இவனோ சப்போர்ட்டுக்கு வருவானான்னு பார்த்தா யூஎஸ் அண்ட் ஜப்பான் அண்ட் ரஷ்யா இவங்களோட யூஎஸ் ரஷ்யா அண்ட் மற்ற எல்லா முக்கியமான கண்ட்ரிஸோ எல்லாமே வந்து என்னென்னா இப்போ ஆப்கானிஸ்தான் மேலே வந்து முக்கியமான பிரச்சனையில் இருக்காங்க. அப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து இப்போ யூஎஸ் வந்து வெளியே போகுது அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிப்பாங்களே தவிர இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமான விஷயம் தான். ரஷ்யாவும் வந்து என்னென்னா அதோட ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா அமெரிக்கா வந்து அங்கேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரோல் வந்து என்னென்னா லைக் நம்மளோட ஏஷியாவில் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து தேர்டு பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, நம்மளுடைய லைக் ஷுட் பப்ளிக் ப்ரெஷர் அண்ட் எலெக்ஷன் கால்குலேட் த கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன, பப்ளிக் ப்ரெஷருக்காண்டியோ யார் எலெக்ஷனுக்காண்டியோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணும்போது அதுக்கான எண்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இவர் வந்து 4 பாயிண்டாக கேட்குறாரு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி நம்ம வந்து வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலில் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் கண்டெம்ஸ் புல்வாமா அட்டாக். நம்ம ஆல்ரெடி தெரியும் மசூத் அசாரா வந்து என்ன 1267 செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து என்ன, அதாவது இதான் செக்யூரிட்டி பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1267 யாரை வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்களோ லைக் டெரரிஸ்ட் குரூப்பு ஆர் டெரரிஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு டெசிக்னேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கான அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறது அண்ட் அவங்களுடைய இடத்த வந்து அழிக்கிறது. ஓகேவா, ஸோ இந்த அண்ட் எந்த கண்ட்ரிலேருந்தும் மணி மாதிரியான எந்த விஷயமும் வந்து அவங்களுக்கு போகாது. ஸோ இந்த 1267 வந்து நம்ம வந்து மசூத் அசாரை வந்து ரொம்ப நாள் வந்து பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் சைனா வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போவும் வந்து என்னென்னா சைனா வந்து லைக் 2016 வந்து நம்ம கொண்டு வந்தோம், 2017 வந்து சைனா வந்து அப்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போவும் நம்ம வந்து அதை நெகோஷியேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பட் சைனா ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஓகேவா, ஸோ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 15 மெம்பர். ஓகேவா, 5 மெம்பர் வந்து பெர்மனன்ட் மெம்பர், 10 மெம்பர் வந்து என்னென்னா நான் பெர்மனன்ட் மெம்பர். இந்த 10 மெம்பரை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15 பேர், அதாவது 15 + 10, இந்த 15 பேரும் கண்டிப்பாக வந்து என்னென்னா ஒரு ரிசொல்யூஷன் ஓகே அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா, ஓகே அப்படிங்கிறது சொல்லாமல் இந்த இதில் வந்து எந்த ஆர்கனைசேஷனும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக டெசிக்னேட் பண்ண முடியாது. ஈவன் ஒருத்தர் வந்து என்னென்னா அந்த ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆனாலும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டாப் இந்தியா ஷேர் ஆஃப் வாட்டர் கோயிங் டு பாகிஸ்தான் சேஸ் கட்கரி. அதாவது என்ன, இந்தியா பாகிஸ்தானோட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஓகே, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அரௌண்ட் 1960s வந்து என்னென்னா சைன் ஆகிருக்கும் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் த்ரூ வேர்ல்டு பேங்கோட. வேர்ல்டு பேங்க் வந்து என்னன்னா நம்ம 2 பேத்துக்கும் ஆர்பிட்டராக வந்து செயல்பட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 1960 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 ரிவர் இதில் இருக்குது. இந்த 6 ரிவரை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் 3 ரிவர் வந்து இந்தியாவுக்கு, 3 ரிவர் வந்து பாகிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி. 3 ரிவர் இந்தியானா ஸோ இந்த 3 ரிவர் இந்தியாவும் இந்த சவுத்தில் இருக்கும், 3 ரிவர் பாகிஸ்தானும் வந்து என்னென்னா நார்த்தில் இருக்கும். ஓகேவா,
அந்த 3 ரிவர் இந்தியாவோட 3 ரிவர் அப்படின்னா சட்லஸ், ராவி, பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவி அண்ட் பீஸ் இந்த 3 ரிவரும். இதில் வந்து சீலம், செனாப் அண்ட் இண்டஸ் இந்த 3 ரிவர் வந்து என்னென்னா பாகிஸ்தானுக்கு சொந்தமான ரிவர். இப்போ இந்த ரவியில் என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த 3 ரிவர்லேயும் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து என்னென்னா நம்ம எல்லா வாட்டரையும் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். பட் அந்த 3 ரிவர்லேயும் வந்து குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ரவி ரிவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாபூர் கந்தி டேம் அப்படிங்கிற ஒரு டேமை வந்து கட்ட போகிறோம். அது எதுக்காண்டி அப்படின்னா சாபூர் கந்தி டேம் வந்து எங்கே கட்ட போகிறோம்னா பஞ்சாபில் கட்ட போகிறோம் அண்ட் ரவி ரிவரில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்காண்டினா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அந்த குடிநீர் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காண்டி. ஓகே, இது வந்து இந்த இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் பஞ்சாபில் இந்த இடத்துல எண்டில் வருது. ஸோ இந்த இடத்துல தான் சாகூர் காந்தி டேங் வந்து கட்ட போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேக்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஃபேஸ் எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நமக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட், அதாவது ஃபாரஸ்ட் ஆக்ட் 2006 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின ஒரு பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 எந்த மினிஸ்ட்ரிக்கு வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸுக்கு கீழே வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் மூலமாக ட்ரைபல் மட்டும் கிடையாது, அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் கம்யூனிட்டிஸையும் எடுத்திருப்பாங்க. அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லிங்னா லைக் ஃபாரஸ்ட் ட்ரைபல் வந்து என்ன ஃபாரஸ்ட்குள்ளேயே இருக்கிறவங்க. அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லிங்னா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன மரக்கிளைகள் அந்த இதெல்லாம் எடுத்து விற்கிறது, கேண்டி கிராஃப்ட் பண்ணுறது, இவங்கெல்லாம் வந்துன்னா அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துன்னா இவங்க வந்து என்னென்னா லைக் ஃபாரஸ்ட் டுவெல்லராக இருக்கட்டும், அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர் வந்து என்ன அரௌண்ட் 25 இயர்ஸ் வந்து என்னென்னா அந்த இதில் இருந்திருக்கும். லைக் 3 ஜென்ரேஷனாக வந்து என்னென்னா அவங்க அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த இது வந்துன்னா அவங்களுக்கு அலௌடு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்துன்னா ஃபாரஸ்ட் லேண்ட் வந்துன்னா 4 ஹெக்டேர் அளவுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இது வந்துன்னா கம்யூனிட்டி லேண்டாக தான் இருக்கும். அண்டு வந்து இவங்களுக்கு நேஷ்னல் பார்க் அண்ட் சாங்சுரியில் வந்து என்னென்னா இவங்களுக்கு அலௌடு. ஈவன் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லேயும் இவங்களுக்கு வந்து இந்த 4 ஏக்கர் கொடுக்கறதுக்கான அலௌடு. அண்டு பார்த்திங்கன்னா இவங்க வேறு யாருக்கும் அந்த ஃபாரஸ்ட் அந்த லேண்டெல்லாம் விற்க முடியாது. நெக்ஸ்ட் வந்துன்னா அங்கே ஏதாவது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு டேம் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று வருதுன்னா அங்கே உள்ள கிராம சபா கண்டிப்பாக இதுக்கு வந்து என்ன பர்மிஷன் கொடுத்தாகணும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள பீப்புளுக்கான எல்லா ரீஹாபிலிட்டேஷனும் போய் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து என்ன கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும்னா லேக்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஃபேஸ் எவிக்ஷன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்னென்னா லைக் ஃபாரஸ்ட்டு இதில் ட்ரிபியூனலில் போயிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட வந்து என்னென்னா அதாவது யார் ஒரிஜினல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த இதில் வந்து லிஸ்ட்டில் இருந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக வந்து என்னென்னா வெளியே எவிக்ட் பண்ணணும், அந்த இடத்துலேருந்து அவங்கள வெளியே எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ அங்கே இருக்க ஆதிவாசி பீப்புள், அந்த ஆதிவாசி பீப்புள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் ஆதிவாசி பீப்புளாக இருக்கட்டும் அவங்களுக்கு நாலேஜ் அதாவது எஜுகேஷன் வைஸ் அவங்க ரொம்ப கம்மி. ஸோ அப்போ அவங்க எத்தனை வருஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டோ அந்த லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டோ அந்த ரிப்போர்ட் இந்த சென்ஸ் டாக்குமெண்ட்டோ அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து இருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தே ஆர் டுவெல்லிங் இன் ஃபாரஸ்ட்டோ. ஸோ அதனால் வந்து என்ன நார்மல் மெயின் லேண்டோட ப்ரொசீஜர் என்ன அதோட ஆக்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனாலேயே நிறையா பேர் வந்து என்னென்னா இந்த லிஸ்ட்டில் இருந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஜென்யூன் பீப்புளெலாம் வந்து என்ன வெளியே போகிறத வந்து என்ன அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து காப்பாற்றணும், ஏதாவது ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சொல்லிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இவங்களை ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸை வந்து வெளியே ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இது செக்யூரிட்டி இஷ்யூவை கிரியேட் பண்ணும். ஏன்னா இந்த பீப்புள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபாரஸ்ட்டில் இருக்க பீப்புள் தான் நமக்கு மாவோயிஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைவ்லிஹுட்லாம் அஃபெக்ட் ஆகும்போது அவங்க வந்து நக்சல்ஸ்க்கு போகிறதோ இல்லை மாவோயிஸ்ட்டுக்கு போகிறதோ அதிகமாகும். ஸோ இதெல்லாம் இன்டர்னல் செக்யூரிட்டிஸில் வரும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி வந்து என்னென்னா எஜுகேஷன் லெவலில் கம்மியாக இருக்க ஒரு பியூர் பீப்புள் அதாவது என்ன ஃபாரஸ்ட்லேருந்து எவிக்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இன்னமும் அவங்கள வந்து டிப்ரைவ்டு ஸ்டேட்டுக்கு தான் கொண்டு போகும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வேர்ட்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வில் ட்ரை டு பாஸ் ஆன் ரேட் கட் பேங்க்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ மானிட்ரி பாலிசி கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக மீட் பண்ணி இன்ஃப்ளேஷன் ரேட் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கம்மி பண்ணது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா
பேங்க் வந்து கவர்மெண்ட் ஆர்பிஐக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ இதை வந்து என்ன கஸ்டமருக்கும் வந்துன்னா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹூ ப்ரெஸ்கிரைப்ஸ் ஏரோபிக்ஸ் 150 டு ஸ்டே ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. WHO ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏரோபிக்ஸ் 150 அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏரோபிக்ஸ் 150 அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து அதிகமாகுது. லைக் ஹார்ட் அட்டாக்கு, கேன்சர் அப்படிங்கிற மாதிரியான டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து என்ன அதிகமாகுது. ஸோ அதனால் வந்து என்ன அவங்க வீக்லி 150 மினிட்ஸ் வந்து என்னென்னா இந்த ஏரோபிக்ஸை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து என்ன நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.